வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முட்டை சாதம். முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை, தக்காளி, பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், சிக்கன் 65 மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது, நான் 3 பச்சை மிளகா இப்படி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மல்லி, அப்புறம் லாஸ்ட்டில் கடைசியில் சேர்க்கறதுக்காண்டி பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், தேவைக்கேற்ப சால்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றலாம். தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் 1/2 கிலோ அரிசி வடித்து வச்சுருக்கேன். அதனால் 2 வெங்காயம், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு இது சேர்த்துருக்கேன், 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். நான் இதுக்கு முட்டை 6-7 முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு நல்லா. 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தீங்களா, இந்தமாரி கீரி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி எடுத்துருக்கேன், தக்காளி போட்டாச்சு. சால்ட் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள்தூள் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் 60 மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நான். இப்போ முட்டை ஊற்றிட வேண்டியதான். நான் சாப்பாடு வடித்து வச்சுருக்கிறேன். நான் அதை இப்போ அதோட ஆட் பண்ணிடலாம். அது ரெடி ஆயிடுச்சு. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன்னு எடுத்து அப்போவே வடித்து வச்சுருக்கிறேன். சாப்பாடு வடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பாடெலாம் வடிச்சிருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
சாப்பாடில் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியில் பெப்பர் பொடி 1 ஸ்பூன். கடைசியில் மல்லித்தழை கொஞ்சம் போட்டு ஒரு மிளகா வெட்டி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக பொடிசா, அதை லாஸ்ட்டில் கடைசியில் போட்டுருங்க. இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.